TN81 பொலிட்டிக்கல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போன 2021 தேர்தலில் 590க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்து ஜெயிச்ச திமுக அரசு கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. அந்த 5 வருஷத்துல அவங்க என்ன நலத்திட்டங்கள் பண்ணாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். திமுக ஸ்டிக்கர் திமுக அரசு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 90% அவங்க 10% கூட நிறைவேற்றல. அவங்க பூரா மத்திய அரசோட நலத்திட்டங்கள் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அப்படி அவங்க என்னென்ன நலத்திட்டங்களுக்கு, மத்திய அரசோட நலத்திட்டங்களுக்கு திமுக விடிய அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், குடிநீர் வழங்கல். தமிழ்நாடு அரசு குடிநீர் வழங்கல் திட்டம். தமிழ்நாடு அரசு குடிநீர் வழங்கல் திட்டம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது எங்க இருந்து காப்பி அடிச்சாங்கன்னா மத்திய அரசோட ஜல்ஜீவன் திட்டம். மத்திய அரசோட ஜல்ஜீவன் திட்டத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு 50% நிதி பண்றாங்க. 2வது, ஊட்டச்சத்து கருவி பெட்டி வழங்கும் திட்டம். அது அபியான் போஜான் திட்டம் இது அப்படின்ற திட்டத்துல கொடுக்குறாங்க. அதுக்கு 60% மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. 3வது, தமிழக அரசின் தோழி விடுதிகள். அது எங்க இருந்து காப்பி அடிச்சாங்கன்னா மத்திய அரசோட சகி நிவாஸ் இந்த திட்டத்துல காப்பி அடிச்சிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு 60% நிதி தராங்க. அடுத்து, முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டம். அது எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல காப்பி அடிச்சிருக்காங்க. அதுக்கு 50% நிதி மத்திய அரசு கொடுக்குறாங்க. நகர்ப்புற கட்டமைப்பு. அது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம மத்திய அரசு 50% நிதி தராங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள், மத்திய அரசோட நிறைய திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அதே மாதிரி கலைஞரின் கனவு திட்டம். அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல எடுத்திருக்கிறாங்க. அடுத்து, முதல் மருந்தகம். அந்த முதல் மருந்தகத்துல இப்ப மறந்தே வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த முதல் மருந்தகம் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசோட மக்கள் மருந்தகம் அந்த திட்டத்துல எடுத்திருக்காங்க. இது மாதிரி மத்திய அரசோட பல திட்டங்களுக்கு இவங்க திமுக அரசு நேரடியா உங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி இவங்க நிதியில இருந்து பண்ற மாதிரியே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க.